ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1987 ரிலீஸ் ஆன அர்ஜென்டின் அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் த ஸ்ட்ரேஞ்சர். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஒரு அம்னீஷியா பேஷண்ட்டு, ஹீரோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு. தான் யாருன்னே மறந்து போன ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டதை ஹீரோயின் கடைசியாக பார்த்துருக்காங்க. மெமரிஸை இழந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஹீரோயினும் கில்லரோட டார்கெட்டாக ஆகுறாங்க. ஹீரோயினோட நினைவுகள் திரும்ப வரதுக்கும் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கும் ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. 80s இப்படி ஒரு படமான ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே கேசட்டில் ஒரு சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை 2 கேங்ஸ்டர்ஸு கன் பாயிண்டில் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குது, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே களைச்சி போட்டு கேங்ஸ்டர்ஸ் தேடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு லேடி கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் இப்போதைக்கு நமக்கு தெரில. ஃபேமிலியில் இருந்த அம்மா, அப்பா, டீனேஜ் பையனு 3 பேரையுமே இறக்கமே இல்லாமல் கேங்ஸ்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு ஹீரோயின் ஓடுறப்ப ஒரு கேங்ஸ்டரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. ஹீரோயின் ரோட்டில் வேகமாக ஓடி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. இவங்கள ஒரு காரை ஃபாலோ பண்ணி வருது. அதில் 2 பேர் இருக்காங்க. வீட்டில் காமிச்ச கேங்ஸ்டர்ஸ் இவங்க கிடையாது. ஹீரோயின் ஓட்டிட்டு போன காரு ரோட்லேயே ஸ்கிட் ஆகி கவுந்துருது. காரில் அந்த ஹீரோயின் மெதுவாக வெளியே வந்து மயக்கம் போடுறாங்க. அங்கே லீக் ஆகி கிடந்த பெட்ரோலில் யாரோ தீ வைக்கவும் காரே பிளாஸ்ட் ஆகிடுது. அடுத்த சீனில் லாஸ் வேகாஸில் ஒரு கேசினோவை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் படத்தோட ஹீரோ. பேர் டாக்டர் கைட்ட. இவர் இந்த கேசினோவில் தான் அக்கௌண்ட் வச்சு விளையாடுவார் போல். இப்போ ஹீரோக்கு $62,000 கடன் இருக்கு. அதனால் கேசினோ மேனேஜர் ஹீரோ கூப்பிட்டு 2 வாரத்தில் கடனை செட்டில் பண்ணுன்னு சொல்கிறாரு. இதே நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அங்கே ஒரு சீஃப் டாக்டரும் லேடி டாக்டரும் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹீரோயின் கண் முழிக்கும் போது ஓப்பனிங் சீனில் நம்ம பார்த்த அந்த கொடூரமான சம்பவம் ஃப்ளாஷ் ஆகுது. 3 கொலைகளை பார்த்தது, ஹீரோயின் பயந்து அங்கேருந்து தப்பிச்சது, இதெல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து பேனிக் ஆகி எந்திரிக்கிறாங்க. லேடி டாக்டர் வந்து ஹீரோயினை ரிலாக்ஸ் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. நல்ல வேளை ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. உங்கள் பேர் என்ன, ஊர் என்னன்னு லேடி டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினால் பதில் சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இவர் இங்கே தான் சைக்கியாட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. லேடி டாக்டரும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு லேடி டாக்டரை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே சீஃப் டாக்டர் ஹீரோயினோட மெமரியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில கேள்விகள் கேட்டுட்ருக்காரு. ஹீரோயினுக்கு அந்த 3 கொலை இன்சிடெண்ட்டை தவிர எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஹீரோயினை தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஹீரோ போகிறாரு. ஹீரோயினோட கண்டிஷன்ஸை பற்றி சீஃப் டாக்டர்கிட்டே ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. டாக்டர் ஹாபின்னு ஒரு அம்னீஷியா ஸ்பெஷலிஸ்ட்டை சீஃப் டாக்டர் காண்டாக்ட் பண்ணிக்கார் போல். அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு 2-3 நாளில் வந்துடுவார்னு சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. இப்படி ஒரு சவாலான கேஸ் வந்திருக்குன்னா நாம ஏன் வெளியேருந்து ஒரு டாக்டரை வர வைக்கணும்னு ஹீரோ கேட்குறாரு. இந்த கேஸை டீல் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட அனுபவம் இல்லைன்னு சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. இதை ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. ஹீரோயினை குணப்படுத்துகிற சான்ஸு தனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு சீஃப் டாக்டர் ஒத்துக்கலைன்னதும் ஹீரோக்கு அப்செட் ஆகுது. அடுத்த சீனில் ஒரு டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஹீரோயின் கொலை சம்பவத்தை நேரில் பார்த்ததா சொல்கிறனால அவங்கக்கிட்ட டிடெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரை 2 கேங்ஸ்டர்ஸ் ஷூட் பண்ணதா ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் கிரைம் ஃபைல்ஸை செக் பண்ணதில் ஸ்டேட்டில் அப்படி எந்த கிரைமும் ரிப்போர்ட் ஆகலை. அதனால் ஹீரோயின் சொல்கிறத டிடெக்டிவ் நம்ப மாட்டேங்கிறாரு. எந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துச்சு, அங்கே பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எந்த டீட்டெயில்ஸையுமே ஹீரோயினாலையும் சொல்ல முடியல. ஹீரோயினை ரொம்ப டென்ஷன் ஆக்க வேண்டான்னு டிடெக்டிவ் கிளம்புறாரு. அங்கே இருக்கிற ஒரு பூனை பொம்மையை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. ஹீரோயின் யார் கூடவும் இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அங்கேருந்து டேபிளில் இதே மாதிரி ஒரு பூனை பொம்மை இருந்திருக்கு. அடுத்த சீனில் சீஃப் டாக்டர் ரூமில் டிடெக்டிவ் இருக்காரு. அப்போ ஹீரோவும் அங்கே வராரு. ஹீரோயினுக்கு தலையில் அடிபட்டனால அவங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. அதனால் அவங்க சொன்ன இன்சிடெண்ட்டை டிடெக்டிவ் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஹீரோயினை பற்றி நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் விளம்பரம் கொடுத்தா ஏதாவது தகவல் தெரிய வரும்னு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை டிடெக்டிவ் பண்ணுறாரு. ஒரு 3 கொலைக்கான விட்னஸாக இருக்கிறவங்கள பற்றி விளம்பரம் கொடுத்தா அது அந்த கில்லர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா ஹீரோயினுக்கு சேஃப்டி இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனாலும் போலீஸ் விஷயத்தில் ஒரு டாக்டர் தலையிறத டிடெக்டிவ் விரும்பல. நான் விளம்பரம் கொடுக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஒரு ப்ரைவேட் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. இந்த ஏர்போர்ட்டோட ஓனர் பேர் ஜே. இவரை பாஸ்னே சொல்கிறேன். இவரை ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் வந்து மீட் பண்ணுறாரு. பாஸ் கூட ஏர்போர்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேர் ரேம்போ.
பாஸோட ரைட் ஹேண்ட் தான் சொல்லணும். ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காரில் ஃபாலோ பண்ண 2 பேர் இந்த கான்ட்ராக்ட் கில்லரும் ராம்போவும் தான். நியூஸ் பேப்பரில் ஹீரோயினோட ஃபோட்டோவை போட்டு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்ச விக்டிம் அப்படின்னு விளம்பரம் வந்திருக்கு. அதை கில்லர் கிட்ட பாஸ் காட்டுறாரு. இவன் மட்டும் நம்மளை பற்றி யார்கிட்டயாச்சும் வாயை திறந்தா நம்ம கதை அவ்வளோதான்னு பாஸ் சொல்கிறாரு. பாஸ் கில்லர் கிட்ட ஏற்கனவே ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் போல், அது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஹீரோயினை முடிச்சிடுன்னு பாஸ் சொல்ல, இதெல்லாம் டீல்லே இல்லை, நான் கிளம்புறேன்னு கில்லர் சொல்கிறாரு. இவன் போனால் போட்டோம், அவளை நான் முடிக்கிறேன்னு ராம்போ கொந்தளிக்கிறாரு. பாஸுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் ஹீரோயின் கிட்ட இருக்க போல, அதை ஹீரோயின் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற பொறுப்பை கில்லர் கிட்ட பாஸ் ஒப்படைக்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் ஹீரோயின் கதையை முடிக்க சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயின்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் மியூசிக் கேசட்ஸும் வாங்கிட்டு வந்து ஹீரோ கொடுக்குறாரு. ஹீரோயின் மேலே ஹீரோ காட்டுற அக்கறையை லேடி டாக்டர் நோட் பண்ணுறாங்க. இதே நேரம் டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் காரில் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸ்கிட்டாகி கவுந்த காரில் எப்படி தீ பிடிச்சிருக்குன்னு டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. அசிஸ்டண்ட்டு எதையும் யோசிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே டிடெக்டிவ் சொல்கிறதுக்கு தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்காரு. அப்போ சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிறத பார்த்துட்டு டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, பாஸோட ரைட் ஹேண்ட் ராம்போ தான். டாக்டர் மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கன்னோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறாரு. ஹீரோயின் இருக்கிற ரூம் கிட்ட போன ராம்போ அவங்கள ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறப்ப அசிஸ்டண்ட் அங்கே வந்து நிற்கிறாரு. கன்னை கீழே போடு, இல்லைன்னா உன் தலை செதறிடும்னு அசிஸ்டன்ட் சொல்ல ராம்போ கன்னை கீழே போட யோசிக்கிறாரு. அப்போ அசிஸ்டண்ட்டு ராம்போ 2 தடவை ஷூட் பண்ணவும் ராம்போ ஸ்பாட் அவுட்டு. கன்ஷாட் சவுண்டு கேட்டு டிடெக்டிவ் அங்கே வந்து பார்த்தா எனக்கு வேறு வழி தெரியலன்னு சிம்பிளாக அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ராம்போவோட பாடியை டிடெக்டிவ் செக் பண்ணதில் எந்த ஐடியும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அங்கே வந்து ஹீரோயின் மேலே மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சது தான் ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கிறத வச்சு பார்த்தா ஹீரோயின் எதையுமே கற்பனை பண்ணி சொல்லலைன்னு டிடெக்டிவ்க்கு இப்போ தான் புரியுது. அடுத்த சீனில் ஹீரோ தான் ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வராரு. அங்கே பார்த்தா ஹீரோக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, ஏர்போர்ட்டோட ஓனர் தான். அவரை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ, யார் நீ, எப்படி உள்ளே வந்தேன்னு கேட்குறாரு. தன்னை பற்றி எந்த இன்ட்ரடக்ஷனும் பாஸ் சொல்ல விரும்பல. கன்னை காமிச்சு உன்னோட பேஷண்ட்டை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, இவருக்கு சொந்தமான ஒரு பொருளை ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு போல். அது எங்கே இருக்குன்னு ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். ஹீரோ மூலமாக அதை தெரிஞ்சுக்கணும்னு பாஸ் நினைக்கிறாரு. நான் வெறும் டாக்டர் தான், இதுலலாம் என்னால் இன்வால்வ் ஆக முடியாதுன்னு ஹீரோ சொல்ல பாஸ் ஒரு டீல் போடுறாரு. ஹீரோக்கு கேசினோவில் இருக்கிற கடன் பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுட்டு தான் பாஸ் வந்திருக்கார் போல். எனக்கு தேவையானதை நீ கண்டுபிடிச்சி கொடுத்தா உன்னோட பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்னு பாஸ் ஆசை காட்டுறாரு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்க அதை சொல்ல முடியாதுன்னு பாஸ் சொல்கிறாரு. அவளை ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க அது நான் அனுப்பின ஆளே இல்லை, கொலை பண்ண வந்த ஆளுக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது பகை இருந்திருக்கலான்னு பாஸ் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் கொலை பண்ண வந்ததை கரெக்டாக சொல்கிறாருன்னா பாஸுக்கு அவனையும் தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. டீலை பற்றி யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு பாஸ் போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தன்னோட ஆஃபீஸ் ரூமில் இருக்காரு. அங்கே ஹீரோயினும் இருக்காங்க. தன்னோட ஐடென்டிட்டியே தெரியாமல் இருக்கிறது ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்கு. ஹீரோயினோட மெமரியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஹீரோயினை கண்ணை மூட சொல்லிட்டு டெஸ்கில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஒரு சில செகண்ட்ஸ் தான் பார்த்துருந்தாலுமே சின்ன சின்ன ஐட்டம்ஸை கூட ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்ணி கடந்த கால மெமரிஸ்க்கு ஹீரோ கொண்டு போகிறாரு. பாஸோட ப்ரைவேட் ஏர்போர்ட்டில் தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு பிளேனு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதை ஹீரோயின் பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவுமே ரெஜிஸ்டரில் இல்லை. அதை பற்றி பாஸ் கிட்ட ஹீரோயின் கேட்டதுக்கு பிளேனில் எதுவுமே லேண்ட் ஆகவே இல்லைன்னு பாஸ் பொய் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அடுத்த சீனில் அம்னீஷியா ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் ஹாபி லேண்ட் ஆகிறத காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்பி வச்சதா சொல்லி இவர் ஒருத்தர் ரிசீவ் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அது வேற யாரும் இல்லை, கான்ட்ராக்ட் கில்லர் தான். போகிற வழியில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கில்லர் காரை நிப்பாட்டுறாரு. காரில் ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லி டாக்டர் ஹாபியை கீழே இறங்க சொல்லி அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாரு. இதே நேரம் டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினோட கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் தெரில. ஆனால் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் இப்போ உயிரோட இல்லை. ஹீரோயின் சொன்ன மாதிரி 3 கொலைகள் நடந்திருந்தாலும் கில்லர்ஸை டெட் பாடிஸை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் எங்கேயுமே ஹோமிசைட் நடந்ததாக ரிப்போர்ட்டும் இருக்காது. ஒருவேளை ஏதாவது ஒரு வீட்டில் சந்தேகப்படுற மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அதை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு டிடெக்டிவ் ஐடியா பண்ணுறாரு. இதுதான் சார் கரெக்ட் ரூட்டுன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயினோட ரூமுக்கு வெளியில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ஹீரோ ரூம் கதவை திறந்து பார்த்தா கேசட்டில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு மூலையில் பயந்து போய் உக்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் போய் என்ன ஆச்சுன்னு கேட்க பாட்டை நீ பாட்டுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
அப்படி எந்த பாட்டை கேட்டு ஹீரோயின் இவ்வளோ பேனிக் ஆகுறாங்கன்னு ஹீரோ டேப்பை ஆஃப் பண்ணி கேசட் எடுத்து பார்க்குறாரு. அந்த பாட்டோட பேர் டெட்லி. இந்த பாட்டுக்கும் ஹீரோயினோட மெமரிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயினை படுக்க வச்சு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாரு. இப்போ என்ன ஞாபகம் இருக்குது சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் கண்ணை மூடி பழைய மெமரிஸ்க்கு போகிறாங்க. ஹீரோயின் வேலை பார்த்தா அதே ஏர்போர்ட்டில் பைலட்டாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்காரு. அவர்கிட்ட ஹீரோயின் க்ளோஸாக பழகியிருக்காங்க. அவரை பாய் ஃப்ரெண்ட்னே சொல்கிறேன். ஹீரோயினுக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, இந்த ஊருக்கும் புதுசு. அதனால் பாய் ஃப்ரெண்ட் கூடவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதை ஹீரோயினால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி என்ன ஹெல்ப் கேட்டாருலாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஏர்போர்ட் ஆஃபீஸில் நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் எதையோ தேடி இருக்காங்க. அப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோயின் பயந்து ஓடிருக்காங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. ஹீரோயின் பிட்டு பிட்டாக சொல்கிறத வச்சு ஹீரோக்கு பெருசாக எதுவுமே புரியல. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க எப்படி இருப்பார்னு ஹீரோ கேட்க உங்களை மாதிரி தான் இருப்பார்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கான்ட்ராக்ட் இல்லை தன்னை டாக்டர் ஹாபின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இதுக்காக தான் டாக்டர் ஹாபியை கொலை பண்ணியிருக்காரு. எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு பக்கா பிளானோட தான் கில்லர் வந்திருக்காரு. அதனால் ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இவரை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பேச்சே வரல. ஏன்னா ஹீரோயினோட மெமரியில் இவர் இருக்காரு. ஹீரோயினை காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே இவர் தானே. இருந்தாலும் ஹீரோயின் அதை வெளியே காட்டிக்கல. அடுத்து ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஒரு ஹிப்னாட்டிக் செஷன் நடத்துகிறாரு. எந்த பாட்டை கேட்டு ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆனாங்களோ அந்த பாட்டை போட்டு விட்டு ஹீரோயினுக்கு ஞாபகத்தை கொண்டு வர ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினால் முடியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்தவும் ஹீரோ பாட்டை ஆஃப் பண்ணுறாரு. இதை கில்லர் சைலண்ட்டாக நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் கில்லர் ஹீரோ மீட் பண்ணி இதே மெத்தடை கண்டினியூ பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவர் டாக்டர் ஹாபியாக நடிக்கிறது தெரியாமல் யாராவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொன்னால் மாட்டிக்குவார்ல. அடுத்த சீனில் ஹீரோயின் கிட்ட சில கிரிமினல்ஸோட ஃபோட்டோஸை டிடெக்டிவ் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாரு. அதில் எதுவுமே ஹீரோயினுக்கு பார்த்த முகமாகவே இல்லை. அடுத்து சீஃப் டாக்டர் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணலாமான்னு யோசிக்கிறப்ப ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா ஹீரோயினோட உயிருக்கு வெளியே ஆபத்து இருக்கு. அதனால் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சீஃப் டாக்டர் கிட்ட ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ கில்லர் அங்கே வந்து ஹீரோயினை பெட்டர் செக்யூரிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமேன்னு சஜஷன் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ அதுக்கும் ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோயின் கில்லரை ஐடென்டிஃபை பண்ண சான்ஸ் இருக்குன்னு நம்புறாரு. அது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு பேஷண்ட்டாக ஹீரோயின் வந்துட்டு போகட்டும்னு ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஹீரோயினை எங்கே தங்க வைக்கிறதுன்னு யோசிச்ச ஹீரோ லேடி டாக்டரோட வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை அவங்க கூட தங்க வைக்க ரிக்வஸ்ட் பண்ண லேடி டாக்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் கில்லர் ஹீரோயின் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுக்காக பேச்சு கொடுக்குறாரு. இவரோட ஃபேஸு ஹீரோயினுக்கு மெமரியில் இருக்கு. தன்னோட மெமரிஸில் கொலகாரனாக இருக்கிற ஒருத்தர் டாக்டராக எப்படி வந்திருக்க முடியும்னு ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நம்ம தான் தேவையில்லாமல் குழப்பிக்கிறோமோன்னு ஹீரோயின்னு நினச்சிக்கிறாங்க. அதை கில்லர்கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸ்க்கு அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸை பற்றி கனவு வர்றது நார்மல் தான் சொல்லி கில்லர் சமாளிக்கிறாரு. மறுபடியும் சந்திப்போன்னு சொல்லிட்டு கில்லர் போயிடுறாரு. லேடி டாக்டர் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஒரு லேக் பக்கத்தில் ஒரு டெட் பாடி கிடக்குது. யாரோ நெஞ்சில் கத்தியால் குத்தி கொலை பண்ணிக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் போகிறாங்க. செத்து போனது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனால் அது போலீஸ்க்கு தெரியாதுல்ல. பாடியை மார்ச்சுவரிக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஹீரோயினை வர வச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கூட ஹீரோவும் இருக்காரு. பாய் ஃப்ரெண்டோட பாடியை பார்த்ததும் அவரோட பேர் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பாய் ஃப்ரெண்டோட பேர் கிளார்க்கு. ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே ஹீரோயினால் சொல்ல முடியல. லாஸ்ட் நேம் தெரியாமல் வெறும் கிளார்க்குன்ற பேரை மட்டும் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு டிடெக்டிவ் டென்ஷன் ஆகுறாரு. இந்த கேஸ்க்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன், ஃப்ரீயாக விடுங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஹீரோ டிடெக்டிவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் ஒன்றும் பைத்தியமும் இல்லை பொய்யும் சொல்லலைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோயினை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி வந்து டீல் பேசிட்டு போன விஷயத்தையும் டிடெக்டிவ் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. வந்தவர் ஏர்போர்ட்டோட ஓனர்னு ஹீரோக்கு தெரியாதுல்ல. அவர் பார்க்க எப்படி இருந்தார்னு அடையாளத்தை மட்டும் ஹீரோ சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தேவையான ஏதோ ஒன்று ஹீரோயின் கிட்ட இருக்குன்னு டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. ஹீரோ தங்கி இந்த ஹோட்டல் எதுன்னு கேட்டுட்டு டிடெக்டிவ் போகிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோயினை லேடி டாக்டரோட வீட்டுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா லேடி டாக்டருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு போல். வீட்டுக்கு வெளியில் சேஃப்டிக்காக அசிஸ்டண்ட்டு டிடெக்டிவோட காரில் உட்காந்துட்டு பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே வாட்ச் பண்ணுறாரு. ஹீரோயின் கிட்ட அவங்க மெமரியில் இருக்கிற பாய் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறாரு. பாய் ஃப்ரெண்ட் கேட்ட ஹெல்ப் என்னன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ கண்டினியூ ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஏர்போர்ட் ஆஃபீஸில் எதையோ தேடினாங்கல்ல. அப்போ யாரோ வர மாதிரி இருக்கவும் ஹீரோயின் டக்குன்னு ஒளிஞ்சிருந்து யார் வராங்கன்னு பார்த்துருக்காங்க. வந்தது பாஸும் கான்ட்ராக்ட் கில்லரும் தான். 2 பேரும் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. ஒரு ஸ்பை அண்டர் கவராக வந்திருக்கிறத பற்றி பாஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு போல். அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சி கொலை பண்ணுற பொறுப்பை கில்லர் கிட்ட பாஸ் கொடுத்துருக்காரு.
அங்கேருந்து ஒரு பிளெயின் பொம்மையில் பாஸ் எதையோ வச்சிருக்காரு. பாஸும் கில்லரும் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அந்த பிளெயின் பொம்மையை எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. அதுக்குள்ளே புல்லட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. சரி, உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்தது போதும், ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு தனியாக இருக்க கொஞ்சம் பயமாக இருக்கு. லேடி டாக்டர் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு காலையில் வந்துடுவாங்க. வெளியே அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இருக்காரு, அதனால் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோக்கு லேடி டாக்டர் கிட்டேருந்து கால் வருது. ஈடன் பேலஸ்னு ஒரு தேட்டருக்கு வெளியில் இருக்கிற பே ஃபோன்லேருந்து லேடி டாக்டர் கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சொன்ன அந்த ஃபேமிலி மர்டரை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு லேடி டாக்டர் சொல்கிறாங்க. இவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, ஆனால் அவங்களோட கெஸ் என்னன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயின் தங்கி இருக்கிற வீட்டில் பவர் கட் ஆகுது. கேனில் ஏற்றிட்டு அந்த வெளிச்சத்தில் ஹீரோயின் நடந்து போய் கதவை லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு உருவம் ஹீரோயினோட கழுத்தை பிடிக்குது. அது வேற யாரும் இல்லை, கான்ட்ராக்ட் கில்லர் தான். அது எங்கே இருக்குன்னு கில்லர் கேட்க எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த மைக்ரோஃபில்ம் எங்கே இருக்குது, எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும்னு சொல்லி கில்லர் கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாரு. சரி, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் கில்லர் கத்தி இறக்குறாரு. ஹீரோயின் அந்த கேப்பில் உடனே கில்லரை தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஜன்னலை திறந்து ஹெல்ப்னு கத்துறாங்க. யாருமே வரல. இன்னொரு ரூம்க்கு ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடி ரோடுக்கு வராங்க. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே யாரோ கத்தியோட நுழைஞ்சிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்ல அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் எங்கே போனான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ அசிஸ்டன்ட் டோனட் சாப்பிட்டுட்டே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. இவர் டோனட் வாங்குறதுக்காக போன கேப்பில் தான் கில்லர் நுழைஞ்சிட்டார் போல. வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லவும் அசிஸ்டன்ட் கன்னோட போய் தேடி பார்க்குறாரு. ஹீரோயினை காரில் உட்கார வைக்கிறாரு. கொலை பண்ண வந்த ஆள் ஏதோ மைக்ரோஃபில்ம் பற்றி கேட்டான்னு ஹீரோயின் சொல்ல அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு ஹீரோ கேட்குறாரு. லைட்ஸ் இல்லாதனால ஹீரோயின் கில்லரை சரியாக பார்க்கல, ஆனால் அந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நீ பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஈடன் பிளேஸ் தேட்டருக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயின் எந்த பாட்டு கேட்டு டிஸ்டர்ப் ஆனாங்களோ அந்த பாட்டு இருக்கிற டெட்லி படம் தான் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. ஓப்பனிங் சீனை நமக்கு காமிச்ச அந்த கொலை சீனு படத்தில் வருது. ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேரை 2 கேங்ஸ்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறத ஒரு லேடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்புறமா கேங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து அந்த லேடி தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. வீட்டை விட்டு வெளியே ஓடி வரப்ப ஒரு கேங்ஸ்டர் அவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆக மொத்தம் ஹீரோயினோட மெமரியில் இருக்கிற சம்பவம் படத்தில் வர சீன் தான். அது நிஜத்தில் நடந்த மாதிரி ஹீரோயினோட மைண்டை கற்பனை பண்ணியிருக்க. அதுவும் அந்த கொலைகளை பார்த்த விட்னஸே நம்ம தானே நினச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த சீனை பார்த்ததோ ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டு தேட்டரை விட்டு வெளியே வராரு. கில்லரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருது. பிளெயின் பொம்மைக்குள்ளே இருந்த புல்லட்டை ஹீரோயின் எடுத்தாங்கல்ல, அதுக்குள்ளே ஒரு மைக்ரோஃபில்ம் இருந்திருக்கு. அந்த மைக்ரோஃபில்மில் ஏதோ எழுதி இருந்திருக்கு. அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தப்ப நிறைய பேரோட பேர் இருந்திருக்கு. அது எல்லாமே ட்ரக் டீலர்ஸோட டீட்டெயில்ஸு. அதை எடுத்துட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்க ஈடன் பிளேஸ் தேட்டருக்கு ஹீரோயின் போயிருக்காங்க. அந்த டைமில் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருந்த சீன் தான் ஓப்பனிங் சீனில் நமக்கு காமிச்ச அந்த ஃபேமிலி மர்டர். அது ஹீரோயினோட ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. மைக்ரோஃபில்ம் இருக்கிற புல்லட்டை தேட்டரில் வச்சு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோயின் கொடுத்துருந்துருக்காங்க. இதுதான் பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட கேட்ட ஹெல்ப். ஏன்னா அவர் ஒரு நார்காட்டிக்ஸ் ஏஜென்ட்டு. இந்த மைக்ரோஃபில்ம்காக தான் அண்டர் கவரை ஏர்போர்ட்டில் வேலையில் ஜாயின் பண்ணிக்காரு. ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் தேங்க் பண்ணிக்காரு. பாஸ் ஹையர் பண்ண கில்லர் கிளார்க்கு தான் ஸ்பைன்னு கண்டுபிடிச்சி அவரை கொலை பண்ணுறதுக்காக தேட்டருக்கு வந்திருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் அலர்ட் ஆகி புல்லட்டை வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்டு தேட்டரை விட்டுட்டு வெளியே போனப்ப கில்லர் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. பாய் ஃப்ரெண்டை கில்லரும் அவரோட ஆளுங்களும் மடக்கி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. கில்லரு பாய் ஃப்ரெண்டை கத்தியால் குத்திருக்காரு. இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகி ஓடி இருக்காங்க. இதைத்தான் கில்லர் பார்த்துருந்துருக்காரு. ஹீரோயின் பதட்டமாக ரோட்டில் ஓடி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. கில்லரும் ரேம்போவும் ஹீரோயினை கார்லேயே ஃபாலோ பண்ணிக்காங்க. ஹீரோயினோட காரை ஸ்கிட்டாகி கவிழ்ந்ததும் பெட்ரோலில் தீ வச்சது கில்லர் தான். படத்தில் வந்த சீனையும் இந்த சீனையும் ஹீரோயினோட மைண்டை கனெக்ட் பண்ணியிருக்க. இது எல்லாமே இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. டாக்டர் ஹாபின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆள் தான் கில்லர்னு ஹீரோயின் சொல்கிறத ஹீரோவால் நம்பவே முடியல. ஒருவேளை கொலைகாரனோட ஃபேஸுக்கு பதிலாக டாக்டர் ஹாபியோட ஃபேஸை ஹீரோயின் அசியூம் பண்ணுறாங்களோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. ஆனால் ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. சரி, இங்கேருந்து போயிடலான்னு ஹீரோ சொல்கிறப்ப கில்லர் கன்னோட வந்து நிற்கிறாரு. இப்போ ஹீரோக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹீரோயினுக்கு நினைவு திரும்பினதை பார்த்த கில்லர் நீ நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் தான்னு ஹீரோ பாராட்டுறாரு. கன் பாயிண்டில் ஹீரோவையும் ஹீரோயினையும் கில்லர் கூட்டிகிட்டு மார்ச்சுவரிக்கு போகிறாரு. அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து கன்னோட நிற்கிறாரு. சரி, காப்பாற்ற போகிறாருன்னு பார்த்தா அதுதான் இல்லை, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஹேண்ட்கஃப் போடுறாரு. ஏன்னா இவர் ஒரு கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர்.
பணத்துக்காக பாஸ் கிட்ட எப்போவே வேலை போயிட்டாரு. கில்லரும் அசிஸ்டண்ட்டோ பாய் ஃப்ரெண்டோட பாடி எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. பாடியை ஆப்ரேட் பண்ணி அவர் முழுங்கின புல்லட்டை வெளியே எடுக்க தான் ஹீரோவை கில்லர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. புல்லட்குள்ளே இருக்கிற மைக்ரோ ஃபிலிமில் ட்ரக் டீலர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அது போலீஸ் கைக்கு கிடைக்கக்கூடாதுல்ல. இப்போ ஹீரோயினுக்கு தன்னோட பேர் ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயினோட பேர் ஆலிஸ். இப்போ பாஸும் அங்கே வராரு. பாடியை ஆப்ரேட் பண்ணி புல்லட்டை எடுத்தால் தான் உன்னோட கடனை செட்டில் பண்ணுவேன்னு ஹீரோ கிட்ட பாஸ் சொல்ல, ஹீரோ ஆப்ரேஷன் கத்தியை கையில் எடுக்கிறாரு. இங்கே வெளிச்சமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, பாஸ் அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பி டார்ச் லைட் அடிக்க சொல்கிறாரு. ஹீரோ டக்குன்னு ஆப்ரேஷன் கத்தியை பாஸோட கழுத்தில் குத்திட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடுறாரு. கில்லரும் அசிஸ்டண்ட்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுறாங்க. தரையில் சிந்தி கிடந்த ரத்தக்கரையை ட்ரேஸ் பண்ணி அசிஸ்டன்ட் லேப்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து ஃபார்மால்டிஹைடை அசிஸ்டன்ட் மேலே ஹீரோயின் ஊற்றிட்டு அவர் கையில் அந்த கன்னை எடுத்துக்கிறாங்க. லேபை விட்டு வெளியே வரப்ப கில்லர் வந்து நிற்கிறாரு. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கில்லர் கன்னை தூக்குறாரு. கில்லர் ஷூட் பண்ணுறதுக்குள்ள ஹீரோயின் அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. டாக்டரும் பேஷண்ட்டும் சேர்ந்து தாரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் போலீஸும் ஆம்புலன்ஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோக்கு அடிப்பட்டனால அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. கூட ஹீரோயினும் இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் அங்கே வராரு. பாஸு போதைப் பொருள் கடத்தினது, அவர் அனுப்பின கில்லர் டாக்டர் ஹாபின்னு பொய் சொல்லிட்டு வந்ததுன்னு எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் மெமரி திரும்ப வந்துருச்சுல, நீ சொன்ன அந்த ஃபேமிலி மர்டர் நடந்த வீடு எங்கே இருக்குன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஓ, அதை கேட்குறீங்களான்னு ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஃபேமிலியும் இல்லை, மர்டரும் இல்லை, அது படத்தில் வர சீன் தான்னு ஹீரோ சொல்கிறாரு. நானும் கிளார்க்கும் சேர்ந்து பார்த்த படம் அதுதான்னு ஹீரோயின் சொல்ல, டிடெக்டிவ்க்கு தலையே சுற்றுது. சரி, என்னோட அசிஸ்டண்ட் எங்க, அவனை கில்லர் கொலை பண்ணிட்டானான்னு டிடெக்டிவ் கேட்க, நாங்கள் தான் கொலை பண்ணிட்டோம், அவரும் பாஸோட ஆள் தான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறீங்களேன்னு டிடெக்டிவ் கன்ஃபியூஸ் ஆக ஹீரோவும் ஹீரோயினும் ஆம்புலன்ஸில் ஏறி போகிறாங்க. ஹீரோயினுக்கு அம்னீஷியா சரியாயிடுச்சு. அப்படியே ஹீரோ மேலே லவ்வும் வந்துருச்சு. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படத்தோட பேர் த ஸ்ட்ரேஞ்சர். அப்படி யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர்னு பார்த்தா கான்ட்ராக்ட் இல்லை தான். ஹீரோயினுக்கு அம்னீஷியா வந்ததுக்கப்புறம் அவங்களோட மெமரியில் ஸ்ட்ரேஞ்சராக இருந்த ஒரு கேரக்டர் கில்லர் தான். அவர் கொலை பண்ணுறதுக்காக டாக்டர் ஹாபியா நடித்தார். ஆனால் அவரோட பேரை கடைசி வரைக்கும் படத்தில் சொல்லவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.